வணக்கம் நண்பர்களே. விஜயா வீட்டுக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் வர அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு, முத்து என்ன உண்மை கண்டுபிடிக்கிறாங்க, அதேமாதிரி மீனா ஏன் ரோஹிணியை மிரட்டுறாங்க, அப்பா இறந்துட்டாருன்னு ரோஹிணியை நாடகம் ஆடுறாங்க. நாடகம் ஆடிட்டு இருக்கும்போது தான் விஜயாவோட வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. ரோஹிணி பற்றி எல்லா உண்மையுமே மீனாக்கு தெரிஞ்சு போயிடுது. என்னதான் அப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அரேபியன் நானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எபிசோட் ஸ்டார்டிங்கில் அண்ணாமலை தேடி ஒரு போலீஸ் வீட்டுக்கு வராரு. இதனால விஜயாவும் முத்துவும் என்ன தப்பு செஞ்சானோ அப்படின்னு பதறாங்க. அந்த போலீஸ் எதுக்கு வந்திருக்காருன்னா, பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணனால அதை பற்றி விசாரித்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கும்போதே அண்ணாமலை அவரை பார்த்து பதறாரு. அப்போ போலீஸ் இவர் யார் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அண்ணாமலை ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்காரு. அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் என்னோட மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. போலீஸ் அங்கேருந்து போனதும் ப்ரௌன் பண்ணி அவரோட நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரோஹிணியோட அப்பா ஜெயிலுக்குள்ளே வச்சு அவரோட பிஸ்னஸில் இருக்கிற எனிமீஸ் கொண்டுட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொன்ன மாதிரி இவர் சொல்லிடுவார். இது கேட்ட ரோஹிணி அழுது புலம்பி நடிக்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அவர் ஜெயிலே இறந்தனால தான் அங்கேயே எல்லா காரியத்தையுமே முடிச்சுட்டாங்க. நீங்கள் அவரோட முகத்தை கூட பார்க்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நான் மலேசியா போகணும், அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு ரோஹிணி நடிக்கிறாங்க. இது எல்லாமே உண்மை அப்படின்ட்டு நம்பி விஜயாவும் அலறாங்க. அப்போ ப்ரௌன் மணி என்ன சொல்கிறேன்னா, நீ அங்கே வர முடியாது, மலேசியாவில் உன்னை உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் எனிமீஸ் பார்த்துட்டாங்கன்னா உன்னையே ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அண்ணாமலை மலேசியா ட்ரிப்பை கேன்சல் பண்ண சொல்லிடுறாரு. இதை பேஸ் பண்ணி மீனாவும் முத்துவும் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணியோட விஷயத்தில் ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம மலேசியா போகணும் அப்படின்னு சொன்ன செகண்ட் டேவே இவங்களோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து ஆமாம், பார்லர் அம்மா ஏதோ ஒரு பெரிய உண்மை மறைக்குது அப்படின்னு முத்து மீனட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கே விஜயாவும் பார்வதிட்டு போய் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பார்த்து மீனாவோட எதிரி சிந்தாமணி அங்கே வராங்க. விஜயாட்ட டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு வராங்க. விஜயாவை அப்படியே அவங்க புகழ்ந்து பேசி பரதநாட்டியம் ஆடி காமிக்கிறாங்க. இதனால விஜயா சிந்தாமணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கல்யாண மண்டபத்தில் டிசைனிங் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சிந்தாமணி சொன்ன உடனே மீனா பற்றின விஷயத்தையும் பார்வதி சொல்கிறாங்க. அப்போ மீனாவை விஜயா அவமானப்பட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்து விஜயாவுக்கு மீனாவை பிடிக்காது அப்படின்றது சிந்தாமணிக்கு தெரிஞ்சு போயிடுது. இதனால விஜயாவை வச்சு மீனாவை பழி வாங்கலாம் அப்படின்னு சிந்தாமணி பிளான் போடுறாங்க. அங்கே ரோஹிணியோட கனவுல மீனாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு மீனா வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்ல போற மாதிரியும், அப்போ ரோஹிணி கத்தி எடுத்து மீனா மிரட்டுறாங்க. ஆனால் அந்த கத்தியை மீனா புடுங்கி ரோஹிணியோட கழுத்தில் வச்சு மிரட்டுற மாதிரி கனவு கண்டு கதறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற மனோஜ் ரோஹிணியை எழுப்பி விடுறான். அதுக்கப்புறம் ரோஹிணி தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. உங்க அப்பா தான் கனவுல வந்திருப்பாரு அப்படின்னு கட்டிலுக்கு பக்கத்துல செருப்பை வச்சு தூங்குறாங்க. ஃபைனலாக வித்யாட்ட ரோஹிணி அவங்க கண்ட கனவு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி கேட்ட மாதிரியே ரோஹிணியோட அம்மா அவங்க அப்பா ஃபோட்டோ கொண்டுட்டு வராங்க. இப்படி தான் எபிசோட் முடிஞ்சிருக்கு. ரோஹிணி நாடகம் ஆடினது எல்லாருமே நம்பிட்டாங்க. ரோஹிணி நினைச்ச மாதிரியே அங்கே எல்லாமே நடந்துருச்சு. ஆனால் மீனாவும் முத்துவும் ரோஹிணி போய் சொல்கிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. ரோஹிணி அங்கே ஆக்ட் பண்ணுறதை பேஸ் பண்ணி. ஆனால் இவங்களுக்கு டவுட் வீட்டில் சொன்னால் யாராவது நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னதான் ரோஹிணி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.